அவங்களோட வீட்டுல தான் இஸ்லாம் ரகசியமாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்குது, பகிரங்கம் இல்ல. இவங்க இஸ்லாத்துக்கு இப்பொழுது வாரத்துக்காகத்தானே போய்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஹம்சா நாயகமும் அங்க உள்ளுக்கிறாங்க. அவங்களும் உமரை விட பெரிய பராக்கிரமசாலி. அவங்க அங்க ஈக்கிறாங்க. உள்ளுக்கு கதவு தட்டப்படுகிறது. சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. ரகசியமாக இஸ்லாம் போதிக்கப்படும் பொழுது கதவை தட்டினா எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபிட்ட போய் தொடர்ந்து பாருங்க யார் வந்தீங்கன்னு. ஒரு சஹாபி போறாரு, பயந்து பயந்து போறாரு. போயிட்டு கதவை திறந்த உடனே மூடிட்டாரு. ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, உமர் வந்திக்கிறாங்க. உமரா வந்திக்கிறாங்க. சரி நீங்க உட்காருங்கன்னு ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கதவை திறந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் உங்களோட மார்க்கத்தை சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கூட்டி கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய பலசாலிகள். உட்கார வச்சாங்க, களிமாவை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சொல்ற மாதிரி அவங்கள்ட்டையும் சொன்னாங்க, நீங்க இதை வெளியே காட்டிக்கொள்ள வேணாம், கொஞ்ச நாளைக்கு மறைச்சி வச்சுக்கோங்க, எங்களுக்கு சக்தி வந்த பின்னால நாங்க பகிரங்கமாக சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முடியாது நாயகமே, ஏன் நாங்க பயப்படணும், ஏன் மறைச்சு வைக்கணும்? நீங்க சொல்லி தந்த களிமா உண்மையானதாக இருந்தால், நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் உண்மையானதாக இருந்தால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கதவை திறந்தாரு, வெளியே போனாரு. எங்க போனாரு தெரியுமா? கஅபத்துல்லா கிட்டே போறாரு. கஅபத்துல்லா கிட்ட இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு போனாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வரதுக்கு. உமர் லேசான ஆள் இல்ல, சுவர் தலையா கொண்டு வருவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலை வரும்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா இப்ப என்ன நடக்க போகுது? அவங்கட தலை தான் போகுது. மாத்தமா நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீர ஆவேசத்தோடு வந்தார்கள். கஅபாவின் மீது ஏறினார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் களிமா சொன்னார்கள். உங்கள யாராவது மனைவிமார்களை விதவையாக ஆக்கணுமா, உங்களோட பிள்ளைகளை அனாதையாக்கணுமா, வாங்க என்று சொல்லி கூப்பிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. பகிரங்கமாக இஸ்லாம் போதிக்கப்படுவதற்கு காரண கர்த்தாவாக அமைந்தது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்களுக்கு பின்னால் தான் இஸ்லாம் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நிலைமை உருவாகியது. இன்று வரை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. நீதி வலுவா தலைவர் உமருடைய நீதி இன்று வருமென்றால் உலகத்தில் நிம்மதி ஏற்படும் என்று உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே எத்தனையோ நீதிபதிகள் சில பகுதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டார்கள். அந்த நீதிபதிகள் ஒரு மாதம் இருந்தார்கள், 2 மாதம் இருந்தார்கள். 3வது மாதம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கேட்டார்கள், ஏன் ராஜினாமா செய்தீர்கள்? அந்த நீதிபதிகள் சொன்னார்கள், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் எங்களுக்கு பதவியை தந்து எங்களை நீங்கள் நீதிமன்றத்திலே அமர்த்தினீர்களே, ஒரு வழக்காவது வரல. 1 மாத சம்பளத்தை நாங்கள் எடுத்தோம். 2வது மாதமும் வழக்கு வரவில்லை. 2வது மாத சம்பளம் எடுத்தோம். நாங்கள் செயல்படாமல் எப்படி சம்பளம் எடுப்பது? நீ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீதிமன்றமே தேவையில்லை, பதவியும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியான ஒரு பொன்னான ஒரு காலம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையிலே போனால் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். எங்களுக்கு உள்ளே ஷைத்தான் இருக்கிறான். உமரை கண்டா விரண்டு ஓடுறான். எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கு ஷைத்தானுக்கு காத்து போகும். அந்த அளவு வேகமாக உமரை கண்டு ஓடுவான். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தராவீஹ் 20 ரக்அத்துகள் ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார்கள். இன்று எத்தனை பேரு அர்த்தமில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கொழும்பு பெரிய பள்ளி வாசல் ஹத்தீப் இஜ்லான் மௌலவி அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், பலர் முன்னுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுடைய ஊரிலே தவ்வா சென்ட்ரல் காட்டோ பித்தகிலே தவ்வா சென்ட்ரல் என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது தௌஹீத்வாதிகளினால்.
அவர்கள் பகிரங்கமாக ஒரு உலமா எங்கள முழு ஊரும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒளிபெருக்கியிலே தராவீஹ் தொழுகைக்கு விரோதமாக பிரச்சாரம் செய்து கடைசியிலே என்ன சொன்னால் தெரியுமா? தராவீஹ் தொழுவது ஜினா செய்வதற்கு சமம் என்று சொன்னார். முழு ஊருமே அதிர்ந்து போய்விட்டது. நான் இந்த செய்தியை ஜம்மியத்துல் உலமா கூட்டத்திலே வந்து சொன்ன பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று எல்லாரும் சொன்னார்களே ஒழிய அவருக்கு எந்த பத்துவாவும் கொடுக்கவில்லை, அவருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்ப இது என்ன? இது உலகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? உலகம் எந்த போக்கிலே போகிறது? இஸ்லாம் இருக்கிறது எங்கேயோ, உலகம் போகிறது எங்கேயோ. இப்படித்தான் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவுமே மோசமான கருத்துகள், மிக மிக மோசமான கருத்துகள் இஸ்லாத்துக்குள்ளே திணிக்கப்படுகிறது. சரி, அது அப்படி இருக்கட்டும். 2 நாளைக்கு முன்னால் ஓட்ட மாவடியிலே இருந்து ஒரு சுன்னத் ஜமாஅத் மௌலவி அவர் கடத்தப்பட்டார். இப்படி ஒரு கூட்டத்தினர் அவரை கடத்தினார். ஏன் கடத்தினார்கள்? புகாரி ஷரீப் ஓதுவதினால் அவர் கடத்தப்பட்டார். ஓதிக்கொண்டிருக்கிற சபைக்கு வந்து அவர் தூக்கி கொண்டு செல்லப்பட்டார். அவர் கொண்டு போய் காட்டிலே விடப்பட்டு அங்கு அவருடைய தாடியை இறக்கி அவரை ஒரு கட்டத்திலே அவர் சொன்னார், என்னை நிர்வாணமாக ஆக்கி ஒரு பெண்ணை கெட்டி பிடிக்குமாறு சொல்லி வீடியோ பண்ணினார்கள். இதெல்லாம் செய்து போட்டு என்னை கொலை செய்கின்ற முடிவோடு அவர்கள் இருந்தார்கள். ரிஸ்வி நுலாரி அந்த மௌலவியுடைய பெயர். ஓட்டமாவடி பள்ளியிலே அவர் இருக்கிறார், ஒரு பள்ளியிலே அவர் ஹத்தீபாக இருக்கிறார். அவருக்கு இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அலவி மௌலானா அவருடைய வாயால் அவர் சொன்னார். அலவி மௌலானாவோடு எங்களோட ஊர் மக்கள் தொடர்பு கொண்டார்கள். அலவி மௌலானா படைகளுக்கு வற்புறுத்தி அடிக்கடி டெலிபோன் பண்ண அந்த படையினர் ஆர்மி, நேவி, போலீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குரூப்பிலே உள்ள ஒரு சிலரை கைது செய்தார்கள். கைது செய்த பின்னால் என்ன கொலை செஞ்சா அவங்க அகப்படுவாங்களே, அவங்கள ஆக்கான ஒரு 10 பேரை மட்டும் கைது செஞ்சு வந்து அடைச்சிட்டாங்க. ஆளை தந்தாத்தான் கூட விடுவோம், இல்லாட்டி விட மாட்டோம் சொன்னாங்க. அவங்க நாங்க இல்லை என்று சொன்னாங்க. நீங்க இல்லாமல் நீங்க தான் சொன்னாங்க சொல்லி அந்த படைகள் வற்புறுத்தும் பொழுது இந்த ரிஸ்வி மௌலவி விடப்பட்டார். அவர் இப்ப வந்து பகிரங்கமாக எனக்கு கொள்கைவாதிகள் செய்த அநியாய மூத்திரத்தை ஒரு பாத்திரத்திலே ஊத்தி குடிக்க தந்தார்கள். நான் குடிக்க மறுத்தேன், என்னை கலைச்சல் பண்ணார்கள். நான் குடிக்கல கடைசி வரைக்கும். இப்படியெல்லாம் எனக்கு அநியாயம் செய்தார்கள். என்னை அல்லாஹ்வுடைய பொருட்டினால், அல்லாஹ்வுடைய வல்லமையினால் அலவி மௌலானா மாத்திரம் இல்லாமல் இருந்தால் இன்று நான் கபருக்குள்ளே இருக்க வேண்டியவன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி உலகத்திலே அநியாயம் அட்டுடைய நடக்கிறது. சரி, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். அவ்வளவு பெரியோர் ஆற்றலை கொடுத்து வைத்திருக்கிறான். ஒரு வரலாறு குர்ஆனிலே வருகிறது. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பேரும் ஒரு பிரயாணம் போகிறார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஒரு நாள் கேட்கிறான், மன் அஅலமு, உங்களை விட ரொம்ப பெரிய படிப்பாளி யார், ரொம்ப அறிவுள்ளவர் யார்? அந்த நேரத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கம் எழுதுறாங்க, அந்த அஅலமு, நீதான் பெரிய அறிவாளி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்க வேண்டும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லாமல் அன அஅலமு, நான் தான் பெரிய அறிவாளி என்று சொன்னார். அவங்க நபி, அவங்க ரசூல், அவங்க பார்த்தாங்க என்னை விட பெரிய யார உலகத்தில் இது எல்லாம் எனக்கு இல்ல தானே, அப்ப நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, இல்ல, உங்களை விட பெரிய ஒரு அறிவாளி இருக்கிறாரு, நீங்க அவரை போய் கண்டுபிடிங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்டது, ஒரு மீனை பிடிச்சி அந்த மீனை சமைத்து அந்த மீனை எடுத்துக்கொண்டு கடற்கரை மார்க்கமாக போங்க. அந்த மீன் எங்க மறையுதோ அந்த இடத்துல அந்த பெரியார் இருப்பார்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முரீது ஷேகை தேடி அடைந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கங்கள் இங்கு சூசகமாக சொல்லப்படுவதாக சூபியாக்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை விட ஒரு பெரிய ஒரு அறிவாளியை தேடி செல்கிறார்கள்.